Greetings everyone, welcome to our channel. In the video 12th standard computer science group கான study plan பார்க்கலாம். Quarterly examination study plan. So தமிழ்ல first portions பார்த்தீங்கன்னா 3 இயல் வரைக்கும், அடுத்து இங்கிலீஷ்ல 4 units வருது. மேக்ஸ் வந்து chapter 1.7 வரைக்கும், chapter 2, chapter 3, chapter 4ல 4.5, 5 வந்து chapter 5 and chapter 6ல 6.1 to 6.9. Physics வந்து 6 units. Then chemistry வந்து 1, 2, 3, 4, 6, 7, 8, 11, 12. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 10 இதில் நியூவாக ஆட் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்துக்குமே நம்ம 2 days நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு 5, 6 இது வந்து குவார்டர்லி போர்ஷனில் ஆட் ஆகக்கூடிய 2 யூனிட். தென் 3, 4, 8 அண்ட் தென் 12 இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் 2 days நம்ம டைம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற சாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு ஒரு நாள், எக்ஸசைஸ் சம்க்கு ஒரு நாள், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பட் பழைய அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நம்ம முடிச்சிருக்க போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 1 day கொடுத்தா தான் நம்மளால் டைம் அலாட் பண்ண முடியும். அப்படி இருந்துமே நமக்கு வந்து ஒரு 8 days வந்து மேக்ஸ்க்கு கொஞ்சம் ஓவர்லேப் ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு 2 எக்ஸசைஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வருது ஃபர்ஸ்ட் மிட்டம் ஓடுது. ஓகேங்களா, ஸோ நியூவாக ஆட் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ்க்கு நான் வந்து சஃபிஷியன்ட் டைம் கொடுத்துருக்கேன். பட் ஆல்ரெடி முடித்தது மட்டும் அந்த ஒரு 6 days நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. தமிழ்லேயும் சரி பார்த்திங்கன்னா நியூவாக ஆட் பண்ணக்கூடிய அந்த யூனிட் அதுக்கெல்லாம் வந்து 2 days நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ 2 things இதில் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போது இந்த வீக் மிட் டேர்ம் டெஸ்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் நடக்குது. ஸோ ஆகஸ்ட் இப்போது இந்த வீக் முடியுதுன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10 days வந்து லேக் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் பாதி வந்து ரிவைஸ் பண்ணிவிடுவோம். ஆகஸ்ட் 10 மேலே இப்போ நியூவாக ஆட் ஆகக்கூடிய லெசன்ஸு சாப்டர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த வீக் தான் மேம் எங்களுக்கு மிட் டேர்ம் டெஸ்ட் நடக்குது அப்படின்றவங்களும் வந்து நீங்கள் இந்த மிட் டேர்ம் அதாவது இந்த ஸ்டடி பிளானை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜூலை 27 சரிங்களா, ஜூலை 27 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 1 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.1ம் 1.2 2 எக்ஸசைஸ் ஒரு நாள் பார்க்குற மாதிரி வருது. மேக்ஸ் மட்டும் ஒரு 6 days நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஜூலை 28 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.3 அண்ட் தென் 1.4. தென் ஜூலை 29 ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 1 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.5 அண்ட் தென் 1.6. ஜூலை 30 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 மேக்ஸ் வந்து 1.7 அண்ட் தென் 2.1. தென் ஜூலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 1 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.2 அண்ட் 2.3. ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் வந்து யூனிட் 2 மேக்ஸ் வந்து 2.4 எக்ஸசைஸ் அண்ட் தென் 2.5. ஆகஸ்ட் 2 கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.6 அண்ட் தென் 2.7. மேக்ஸிமம் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு அதாவது சண்டே வருதா அந்த வீக்குக்கான போர்ஷன் ஸ்டடி பிளான் வைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு போர்ஷன்ஸ் வந்து டம்ப் ஆகாது. ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் நமக்கு இன்னும் அதிகமாக போர்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் அந்த வீக்குக்கான போர்ஷனை முடிச்சிருங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து ஸ்கூலில் கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இது வந்து செல்ஃப் ஸ்டடிக்குன்னு நீங்கள் பண்ணுறது இல்லைங்களா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணிவிட்டு உங்களால் முடிக்க முடியாத அந்த பெண்டிங் அந்த டேக்கான எழுதி வச்சுட்டு அந்த சண்டே அந்த வீக்கெண்டில் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2 மேக்ஸ் வந்து 3.1 அண்ட் தென் 2.8. ஸோ இப்போது 3.1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் 3. அப்போ வந்து எக்ஸசைஸ் ஒரு நாள், எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள், அந்த மாதிரி நம்ம 3.1 நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்க சாப்டர் அது ஒரு நாள் தான். ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.2. ஆகஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3. ஆகஸ்ட் 6 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 3 அண்ட் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.4. ஆகஸ்ட் 7 ஆகஸ்ட் 7ல் தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.5. ஆகஸ்ட் 8 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.6. ஆகஸ்ட் 9 ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.1. ஸோ இந்த சண்டே ஓகேவா ஆகஸ்ட் 9ல் இந்த இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வீக்கெண்ட் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா?
ஸோ டோட்டலாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இல்லையா ஒரு டிக் பண்ணிவிடுங்க, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணலைன்னா அதை பாக்ஸ் போட்டுட்டு என்ன பெண்டிங்கோ அதை எழுதி வைங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4.1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போது? August 9. பிகாஸ் இப்போ மிட் டேர்ம் நடக்கிறவங்களும் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க அந்த டைம். ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குன்னும் போது போர்ஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இதோட ஜாயின் ஆகிடலாம். ஆல்ரெடி முடித்தவங்க ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அந்த கிளாஸஸ் எடுக்கிற டைமிங் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? August 10 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ். இப்போ இங்கே வந்து எக்ஸசைஸ் 4.1 பார்த்தோமா, அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் இந்த டே வச்சுக்கோங்க. மேக்ஸ் August 10 கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3. தென் August 11 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 4 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.2. August 12 ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். August 13 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.3. August 14 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 8 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.3. தென் August 15 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.4. August 16 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் வந்து யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.4ஓட எக்ஸாம்பிள் சம். ஸோ இந்த சண்டே வந்து டோட்டலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அந்த வீக்கெண்டு. ஸோ ஷியூரிட்டி பண்ணிக்கோங்க. August 17 ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.5. August 18 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 8 அடுத்து மேக்ஸில் வந்து எக்ஸாம்பிள் 4.5ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். August 19 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.1. தென் August 20 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 மேக்ஸ் எக்ஸாம்பிள் 5.1. August 21 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அகெயின் சாப்டர் 8 அதாவது நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற சாப்டருக்கு 2 days நம்ம டைம் கொடுத்துருக்கோம். தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2. August 22 ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 6 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.2. August 23 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.3ஓட எக்ஸசைஸ் சம். ஸோ இங்கே சண்டே வருது. இந்த August 23 வந்து அந்த வீக்கெண்டு இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு August 24 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.3ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் சம் 23rd அன்றைக்கி பார்த்தோம். ஸோ 24th எக்ஸாம்பிள் சம்ஸ். August 25 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 6 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.4. August 26 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 8 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.4. தென் August 27 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 9 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.5. August 28 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.5ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். August 29 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 8 மேக்ஸ் வந்து 6.1ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். August 30 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சாப்டர் 9 மேக்ஸ் எக்ஸாம்பிள் 6.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகேங்களா? எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம வந்து 29 பார்த்தோம் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ். August 31 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 11 மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.2. September 1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 10 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.2. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா, பிகாஸ் நம்ம வந்து 12th இருக்கோம், கம்பல்சரி நம்ம வந்து கொஞ்சம் டைம் வந்து அலாட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டடீஸ்க்குன்னு நிறையவே அலாட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபைனல் இயர் நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸில் இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் உங்களால் முடிஞ்சதுன்னா சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேங்களா? டெஸ்ட்னா ரிட்டன் டெஸ்ட் இல்லை, அட்லீஸ்ட் அந்த கொஷின் பேப்பர் நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும் அப்படின்ற மாதிரி ஓரலாவது நீங்கள் ஓரல் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். சரிங்களா? ஓரல் டெஸ்ட் நீங்கள் செய்யலாம். என்னென்னா அந்தந்த சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அதில் அந்த யூனிட் டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் தெரியுதா ஆன்சர்ஸ் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. September 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.3. September 3 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 11 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.3. September 4 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 10 மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.4. தென் September 5 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 12 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.4. September 6 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 5 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.5. September 7 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரி யூனிட் 7 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.5ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். தென் September 8 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6
மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.6. September 9 chemistry maths, chemistry unit 12 and then maths example 6.6. Then September 10 பார்த்தீங்கன்னா computer science mathsum, computer scienceல chapter 7 and then maths exercise 6.7. ஸோ ஒரு exercise with examples நம்ம நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற சாப்டர்ஸ்க்கு 2 days கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஸ்லோவாக அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் தான். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க செல்ஃப் ஸ்டடி. பிகாஸ் இன் பிட்வீன் உங்களுக்கு நிறைய வந்து டியூஷன் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும், ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட், மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி அலாட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஸோ இதில் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நீங்கள் எதாவது பெண்டிங் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க, தமிழோ இங்கிலீஷோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி. மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 எக்ஸாம்பிள் 6.7, செப்டம்பர் 12 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.8 இருக்கு இல்லையா, அது ஒரு நாள், அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்த நாள். தென் செப்டம்பர் 14 and 15 பார்த்தீங்கன்னா த சேம் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.9 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 6.9. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது பெண்டிங் இருக்கும் இல்லையா, ஸோ ஃபிசிக்ஸில் ஏதாவது ஒரு லெசன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக்கெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் முடிக்க முடியல அப்படின்னா இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 4-5 days வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேபி செப்டம்பர் 17 அந்த மாதிரி குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன் பிட்வீன் இது ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே அதில் ஒரு டிக்கோ ரிமைனிங் ஏதாவது இருந்தால் எழுதி வைங்க. அதே மாதிரி நம்மளோட யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ்லாம் சீக்கிரமாக வரும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். சப்ஜெக்ட் வைஸ் புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.